ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 24 ஹவர்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை போடலாம். நான் பேசுகிற வேர்டு ஏதாவது பெயிண்டார மாதிரி தெரிஞ்சாயும் ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ நம்ம ஜிமினாடா பெட்ரூம்குள்ள தான் இருக்கிறாரு. இவங்க எல்லோரும் இந்த மாதிரி என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன திங்க் பண்ணுறேங்கிறத யாருமே திங்க் பண்ணவே இல்லையே. இந்த ஜெனி வேற நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன இந்த ரூம்குள்ளே லாக் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ ஓன் ஹவுஸ், தன்னோட ஹவுஸ் மாதிரியே எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண, இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னுக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஜெனி என்னென்னா, இவங்க எல்லோரும் ரொம்ப குட் பர்சன், இவங்க எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஃபேமிலி மெம்பர்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிற மாரி எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கா. இப்போ என்ன பண்ணேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. மார்னிங் ஆயிடுச்சுன்னா நான் பிறகு என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் இந்த சுகர் என்னை மேரேஜ் பண்ணிப்பான். இப்போ என்ன பண்ணேன், இங்கேருந்து எப்படி நான் தப்பிப்பேன்? ஏன் காட், எதுக்கு காட் என் லைஃப்பை இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணிலே விட்டுருக்கீங்க? என்னால் சைல்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஒரு ஹாப்பினஸ்ஸுமே பார்க்கவே முடியல. சரி, என் லைஃப் இந்த மாதிரி தான், இதையே நான் மூவ் ஆன் பண்ணிக்கலான்னு திங்க் பண்ணால் ஒவ்வொருத்தராக என் லைஃப்குள்ள ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிடிக்கலனுங்கிற ஒரு மூமெண்ட்டை நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் திரும்ப நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு தெரியாமல் நம்ம ஜிமினை அப்படியே சுகாவோட பெட்ரூமுக்கு பக்கத்தில் பால்கனி இருக்கும். ஓகே, சுகாவோட பெட்ரூம்குள்ளே தான் இருக்கும். அந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் பால்கனி இருக்குமா. அந்த மொமெண்ட்டுக்கு பால்கனியில் இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்க்குறாரு. பெசாட்டிக்கு பெட்ஷீட் எல்லாத்தையும் கட்டி பால்கனிலேருந்து தப்பிச்சிடலாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா மூளை, அதாவது இந்த பிரெயின் முழுக்க தப்பிக்க போகிற மூமெண்ட்லேயே தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ஜிமினா இந்த மாதிரி பால்கனியில் அங்கிட்டு இங்கிட்டு நடந்தபடி, ஐயோ மற்ற நேரம்லாம் இந்த ஹவுஸில் கொஞ்சம் பர்சன்ஸ் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. நாளைக்கு மேரேஜின்னதோடையே ஹவுஸ் முழுக்க ஒரே மெம்பர்ஸாக இருக்கிறாங்களே, இத்தனை பர்சன்ஸ் இப்போவே ஏன் தான் வந்தாங்கன்னு தெரியலையே. இங்கேருந்து இப்போ பால்கனிலேருந்து தப்பிச்சாலும் இங்கே இருக்கவங்க சுகர்கிட்ட என்னை கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்துருவாங்க. என்ன பண்ண, அப்போ இங்கேருந்து தப்பிச்சு போனதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்லாப்பு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யாருமே அடிச்சிட்டு கிடையாது. என்கிட்ட ரொம்ப குட் பர்சன் மாதிரியே பேசிட்டு ஓகே ஒரு ஸ்லாப்பை வர வச்சுட்டான். சீக்ஸ் வேறு வலிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா வச்ச ஸ்லாப்பை திங்க் பண்ணபடியே சீக்ஸ் ரப் பண்ணபடியே ஜிமினா பால்கனியில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி பால்கனியில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருந்தா கரெக்டாக நம்ம ஜிமினா பக்கத்தில் அந்த கோஸ்ட் ரொம்ப க்ளோஸாக ஃப்ளை பண்ணபடி வேகமாக வருமா. இந்த மாதிரி வர மூமெண்ட்டில் ஜிமினாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகி திரும்பினோம். ஜிமினாவோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி பயங்கர கொடூரமாக கட்டுது. கத்துற பொசிஷன்லேயே பால்கனிலேருந்து ஜிமினாவை புஷ் பண்ணி தள்ள ஜிமினா கோஸ்ட்டையும் பார்க்குறாரு. அந்த ஷாக்கிங்லேயே அவருக்கு ஹார்ட் நின்றுருக்கும். இது போடாதுன்னு அந்த கோஸ்ட்டை அப்படியே நம்ம ஜிமினா பிடிச்சி புஷ் பண்ணி தள்ள வேகட்டுக்கும் ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த மேஜிக் ரோப்போட பவருக்கும் கோஸ்ட்டு பயங்கரமாக அட்டாக் ஆகி தூரமாக விழுது. இந்த மாதிரி விழுந்தால் ஜிமினா கரெக்டாக அந்த பால்கனி பிடி மாதிரி இருக்கும்ல, கிரிப்பை பிடிச்சிட்டு நான் பாட்டுட்டு ஐயோ ஹேண்ட்ஸ்லாம் வலிக்கிட்டு யாரை கூப்பிடுன்னு தெரியலையே, என்னால் இப்போ எப்படி நான் இதுக்கு மேலே ஏறுறது, என்ன பண்ணேன், ஹெல்ப்புன்னு கட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்துலேயே நம்ம ஜிமினா ஹேண்ட்ஸ் வலிக்கிட்டு மூமெண்ட்டுக்கு ஹேண்ட்ஸை கிரிப்பாக அந்த பிடி மாதிரி இருக்கிறத பிடிச்சபடியே தொங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தால் ஜிமினாவோட ஹேண்ட்ஸை புஷ் பண்ணப்படி ஒரு பர்சன்ட் அப்படியே மேலே தூக்குறாங்க. இந்த மாதிரி தூக்குனா யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நர்வஸ்லேயே நோட் பண்ணால் சுகா செம்ம கடுப்பில், உனக்கு என்ன திமிருண்டா மறுபடியும் தப்பிக்கிற ஒர்க் பண்ணுறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமா சுகா காட்ட, ஹே நான் என்ன சொல்ல வரேங்கிறது கேளுடா, நான் ஏன்டா அதுவும் தப்பிக்கிறதுண்டா, சும்மா இந்த மாதிரியாடா ஜம்ப் பண்ணுவேன், பெட்ஷீட் ஏதாவது கட்டிட்டு தானடா ஜம்ப் பண்ணுவேன், நான் தப்பிக்கணும்ல நினைக்கலடா. எதுவும் நினைக்கலையா, அப்போ பால்கனியில் என்ன பண்ணுற, ஹே இது என்னடா வம்பா போச்சு, என்னை ஒரு பிளேஸில் கூட ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னுங்கிற, பெட்ரூமில் இருந்து அங்கேயே இருக்கணுங்கிற, சோஃபாவில் உட்காந்துருந்தா இங்கேயே இருக்கணுங்கிற, ரூமை விட்டு வெளியே இந்த பால்கனியில் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்குங்கிற, நான் அப்போ என்னடா செய்யணும் அப்படிங்கிற மாரி டென்ஷனில் காட்டிட்டு அப்புறம் நம்ம ஜிமினா பாட்டுருப்பார்ல, இந்த கோஸ்ட்டாக அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு ஒரு
பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இந்த ஹவுஸில் கோஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகாதார சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொன்னால் என்ன இருக்குது, கோஸ்ட் இருக்குது நான் பாட்டேன், அதுதான் என்னை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானே எத்தனையோ பர்சன்ட்ஸே என் ஆன்சர்ல கில் பண்ணி கோஸ்ட் ஆக்கியிருக்கேன், ஏன் ஹவுஸுக்குள்ளே கோஸ்டா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசினா பஞ்சு டைலாக் ஒன்றும் குறையில அப்படிங்கிற மாரி டிடிடி நம்ம ஜிமினா அப்படியே கரெக்டாக பெட்ரூம்குள்ள என்ட்ரானா இப்போ கூட ஜிமினா முன்னாடி கரெக்டாக அந்த கோஸ்ட் என்ட்ராகிறத மூமெண்ட்டுக்கு பயத்தில் அலர்னபடி ரூமுக்குள்ளே போனவர் அலர்னபடி வேகமாக வந்து சுகாவை கிரிப்பாக ஹக் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. நான் சொல்கிறத நம்ப ஹவுஸில் கோஸ்ட் இருக்குது, ஹவுஸில் கோஸ்ட் இருக்குதுங்கிற மாதிரி கிரிப்பாக சுகாவை ஹக் பண்ணபடி பயத்தில் கட்டம் நம்ம சுகாடா ஐயோ அந்த கோஸ்ட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்மளுக்கு. பாவம் என் ஜிமி என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுறான் நம்மளுக்கு. பட் அதை ஓப்பனாக சொல்லிட்டுக்கு பற்றியில் இதை கோஸ்டெல்லாம் வச்சு பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி பேபி டென்ஷன் ஆகாத, கோஸ்ட்டு தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்ச போய்ட்டு இன்னும் க்ளோஸ் ஆள் பாரு அந்த மாதிரி ஹக் பண்ணுற டைட்டிங்கான ஒரு ஹக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமினா அப்போன்னா ரியாலிட்டிக்கு வந்துட்டு எங்கடா ஹேண்ட்ஸை வச்சு பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுற, முதல்ல ஹக்கை பிரேக் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி கோவமா ஷூவை போட்டு கேட்ட, ஏன்டா டே அவ்வளோ தூரத்துலேருந்து வேகமாக ரன் பண்ணபடி வந்து என்ன நீ டைட்டாக ஹக் பண்ணபடி என்ன வேணாலும் பண்ணலாம், நான் மட்டும் ஹக் பண்ணக்கூடாதா, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கிரிப்பாக பிடிக்கிறாரு. டே ஹிப்பு வலிக்கிடா என்னடா பண்ணுற வலிக்கிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி ஷூவை போட்டு கட்டுட்டோம். ஐயோ பேபி என்னம்மா கட்டுடு, இதுவும் நல்லாதான் இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் தான் உங்கள்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் இன்றைக்கே ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேரும் நம்ம மூணப்பட்டபடி கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு பேசினோம். ஐயோ இவனை ஏன்டா என் லைஃப்பில் மீட் பண்ணேன்னு தெரியல, டென்ஷனாக இருக்குது. இவன் ஒரு பக்கம் போடா குறைக்கு இங்கே ஒரு கோஸ்ட் வேறு இருக்குது, இதெல்லாம் தாண்டி என் ஜெனி வேறு நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மேரேஜுக்கான ஒர்க்குக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குது. ஜிமினா பக்கத்தில் கரெக்டாக சுகா வந்து இப்போ வெட்டிங்க்கு ரெடி பண்ணுவோம்ல, வெட்டிங்க்கான ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பெட்டில் வச்சுட்டு குயிக்காக ரெடி ஆகி கீழே வா, நீ எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் ரொம்ப ஸ்மூத்தாக மேரேஜ் என் பண்ணினா ஜெனி நான் உன்கிட்ட மீட் பண்ண வைப்பேன், அதாவது ஜெனி நான் உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஜெனி இப்போ ஏன் கண்ட்ரோலில் இருக்கா, தேவையில்லாமல் என் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர், சர்க்கிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி மேரேஜ் ஏதாவது டேமேஜ் பண்ணணும்னு நினச்சேன், ஜெனியை மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி எப்படி வேறு பிளாக்மெயில் பண்ணபடி ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்ஸ்லாம் வச்சுட்டு சுகா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஜெனியை பார்க்கவே இல்லைங்கிற இந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை என்ன பண்ண இது பண்ணன்னு தெரியாமல் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் அந்த ஷவர் இருக்குதுல்ல, நல்லா ஜில்லுன்னு வாட்டர் தான், அதில் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருப்பாரு. பட் அதே வாட்டரில் இப்போ ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, அந்த கோஸ்ட்டு தான் அந்த வாட்டரை பயங்கர ஹீட் ஆகுது. இந்த மாதிரி ஹீட் ஆகுனா ஃபஸ்ட்டில் ஜில்லுன்னு இருக்குது, அப்புறம் லைட்டாக சூடாகிறது, ஏன்னா லைட்டாக சூடான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்காக அந்த டேப்பை நோட் பண்ணால் இப்போ ரொம்பவே சூடாக இருக்குது இந்த மூமெண்ட்டுக்கு. டக்குன்னு நம்ம ஜிமினா அந்த சவரை விட்டு வென்றுறாரு. இங்கே என்ன நடக்குது, ஜில்லுன்னு தானே இருந்துச்சு, திடீர்னு என்ன இந்த மாதிரி இவ்வளோக்குள்ள ஹீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்டரை டச் பண்ணால் நம்ம ஜிமினாவோட ஃபிங்கரே ரெட்டிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது, அது அப்படியே அவ்வளோ சூடாக இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு இது என்னடா என்ன இது யார் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு மாற்றி வச்சது, நம்ம மட்டும்தான் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தால், இப்போவே சொல்கிறேன் இங்கேருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி அந்த கோஸ்ட்டு சொல்லுமா. நம்ம ஜிமினா ஷாக் ஆகி அந்த ரெஸ்ட் ரூமையும் சுற்றி நோட் பண்ணால் அந்த பிளேஸில் மிரர் இருக்கும், அந்த மிரரில் வந்து இப்போவே நீ இங்கேருந்து தப்பிச்சிரு, இல்லை உன்னையும் உன் சிஸ்டரையும் நான் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு பர்சன்ட் எழுதுதுன்னா அந்த லெட்டர்ஸ் வரும்ல, அந்த மாதிரி அதில் லெட்டர்ஸ் வருது. இந்த மாதிரி லெட்டர்ஸ் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆனால் இப்போ அந்த ரெஸ்ட் ரூம் டோரை நம்ம ஜிமினா
நம்ம டே ஒயன் ஜின் இவங்க எல்லாரும் நாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாக் பண்ணோம். நம்ம ஜிமினா டக்குன்னு அந்த ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தா, இன்னுமாடா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, உன்னை நாங்கள் ரெடி பண்ண வந்துருக்கோனுங்கிற மாரி ஹேரெல்லாம் இழுத்து விட்டு, ஏன்னா ஜிமினா ரெடி ஆகிட்டானா ரெடி ஆகலானுங்கிற சுகா பாட்டுட்டு வர சொல்லியிருப்பாரு. அந்த மொமெண்ட்டுக்கு ஜிமினா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பொசிஷனில் வெளியே வரட்டும், டைம் ஆயிடுச்சு வாங்க ரெண்டு போகலானுங்கிற மாரி சும்மா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டு நம்ம ஜிமினாவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஜிமினாவோட ஐஸ் மொட்டமும் ஜெனியை தான் தேடிட்டு நம்ம டேயை பார்த்துட்டு என் சிஸ்டர் ஜெனி எங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும், அவள் பத்திரமா சேஃபாக ஜங்கு கூட ஆன்சரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னாட்டு ஜங்கு கூட ஆன்சரில் இருக்காளா டே என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணோம். ஜங்கு தான் ஜெனியோட ஆன்சர் கிரிப்போ பிடிச்சபடியே நடந்துக்கிட்டு இருக்காரு. ஜெனியுமே ஜங்கு கூட ஆன்சர் அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சபடி அங்கல்னு பேசினபடி நடந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜெனி அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கிட்ட போகலானுங்கிற மாதிரி பார்த்தா ஜென் அப்படியே நம்ம ஜிமினாவை புஷ் பண்ணுறாரு. ஒழுங்கா ஸ்டேஜுக்கு போ, ப்ராப்ளம் பண்ணாட இந்த டே ஃபஸ்ட்டே என்கிட்ட வந்து பேச சொல்ல ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி க்யூட்டாக தானடா பேசுனீங்க, இன்றைக்கி என்னடா எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவன்டாண்டா என்ன ஃபோர்ஸ் பண்ணான்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அன்றைக்கி நாங்கள் சுகாவோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்தோம், இன்றைக்கி மேரேஜ் இல்லை மேரேஜ் நீ பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஃபோர்ஸ் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒய்ன்னு சொல்லவும், அப்போ எல்லோரும் ஒரே டோனிங்கில் இருக்கிற பசங்க தான், ஆமாம் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்போம், ஒரே மாதிரி தான் யோசிப்போம், ஒரே மாதிரி தான் எல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிட்டே சொன்னால், இங்கே தெரியாமல் நானும் சிக்கிட்டோம்ல, நீயும் நாளையிலேருந்து இந்த மாதிரி தான் எங்களை மாதிரி தான் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒன்று போய் ஒன்றா பேசிக்கிட்டு கரெக்டாக ஜிமினாவை சுகா பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். அந்த கோஸ்ட்டுக்கு இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்க பிடிக்கல, ரொம்ப டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகிற மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜிமினா ஜெனி ஜங்கு கூட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி நிற்கிறத பார்த்துட்டு ஜெனியை சும்மா இல்லை அங்கே மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி டாட்டாலாம் காட்டினபடி நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ மேரேஜ் பண்ணிக்கோங்கிற மாதிரி வேற சொல்கிறா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினாடா நான் என்ன மூவி பார்க்க வந்துருக்கேனா இல்லாட்டி ஏதாவது ட்ரிப்புக்கு போயிருக்கேனா இல்லாட்டி ஏதாவது ட்ராஃபி வாங்கிட்டு வந்துருக்கேனா இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சேராப்லாம் பண்ணுற ஜெனி அப்படிங்கிற மாதிரி ஜிமினா டென்ஷனில் இருந்தான். சரி பேபி ஜெனியை பாட்டுட்டுக்கானோ ஃபிங்கரை நீட்ரியா ரிங் போடணும் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் நம்ம ஜிமினாவுக்கு என்ன பண்ண இது பண்ணன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அந்த மூமெண்ட் பிடிக்காட்டாலுமே ஜெனிக்காக அப்படியே ஹேண்ட்ஸை நீட்டுறாரு. சுகா அப்படியே ரிங் போட்டுவிட்றாரு. ஜிமினாவுமே சுகாவுக்கு ரிங் போட்டுவிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணால் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜிமினாட்டா ஒரு மாதிரி சேடாகி எல்லோரும் மேரேஜ் ஆனால் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. பட் மேரேஜ் அன்னைக்கே நம்ம ஜிமினா செம்ம சேடாகிறாரு. சேட்னஸ்லேயே அப்படியே அந்த ரிங்கை பார்க்குறாரு. ரிங்கை பார்த்துட்டு கொஞ்சம் பெயின் ஆகி அப்படியே சுகாவை நோட் பண்ணுறாரு. சும்மா தேவையில்லாமல் தப்பாக எல்லாத்தையும் திங்க் பண்ணிகிட்ருக்காட. உன் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபாஸ்ட் எல்லாமே அது கொஞ்சம் உனக்கு ஹேட்டாக இருக்கும். என்கிட்ட வந்துட்டல இனி ஃபுல்லாக ஹாப்பினஸ் மட்டும்தான் உனக்கும் மட்டும் இல்லை உன் சிஸ்டருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்லேயே வந்திருக்க பசங்க அவ்வளோ இருக்கும் பார்ட்டி மாதிரிலாம் ஈவினிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. செம்மையா சுகாவோட மேரேஜ் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு செம்ம கிராண்டாக அங்கே ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தால் கரெக்டாக அதே பிளேஸுக்குள்ள ஜிமினாவோட அங்கிள்ஸும் என்ட்ராகிறாங்க. அதாவது ஜிமினா மேரேஜ் பண்ணிக்கணும் ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்களா அவனும் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு நேராக டேரெக்டாக ஜிமினா கிட்ட பேசலாம்னுங்கிற மாதிரி போனோம். கரெக்டாக ஜிமினாவை சுற்றி நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆரம்பு ஜின்னு ஜேகப்பு ஒயன்னு நம்ம டேக்குக்கு இவங்க எல்லாரும் நம்ம ஜிமினாவை ஏதோ பாடி கார்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி என்னடா பண்ணுறீங்க எதுக்குடா என்ன சுற்றி சர்க்கிள் ஷேப்பில் நிற்கிறீங்க மூச்சு முட்டுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா இந்த மாதிரி கட்டுனோம். இத்தனை பர்சன்ஸ் வந்தது ஜிமினாவுக்கு தெரியாதுல. அந்த மூமெண்ட்டில் கட்டிட்டு நம்ம டேக்குக்கு பிரித்து விட்றாரு. ஐயோ இப்படியே நம்மளை இறுக்கியே கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா அப்புறம் தான் நிமிட்டு பார்த்தேன். அங்கிளும் ஆன்ட்டியும் அவங்களோட சன்னு வந்துருக்கிட்ட பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி இதுக்குடா என்ன கவர் பண்ணிங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்குக்கை இவர் தானே பிரிச்சுட்ருப்பாரு. இப்போ அதே டேக்குக்கை சேர்த்து வைக்கிறாரு. நான் சர்க்கிள் ஃபார்முக்குள்ளேயும் இருந்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா உள்ளே என்ட்ராகி டேக்குக்கு அப்படி பிரித்து விட்டு வரும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவாரா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால்
இந்த மூமெண்ட்டை பாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணப்படி அங்கிளையும் ஆண்டியை நோட் பண்ணால் அங்கிள் ஆண்டி தான் ஜிமினாவை பயங்கரமாக திட்டுன்னு திட்டுறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, என்னோட சண்டை தானடா நீ மேரேஜ் பண்ணிக்கணும், என்ன திமிரு இருந்தால் இந்த மாதிரி நீ மேரேஜ் பண்ணுவா, ஒழுங்கு மாதிரியாடியே என்ன மேரேஜெலாம் பிரேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவட்டலை பயங்கரமாக கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தான். ஜிமினா ரொம்ப நர்வஸ், பயத்துலேயே காட்டெல்லாம் இருக்குன்னு காட்டெல்லாம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நம்மகிட்டே ஓங்கி ஒரு ஸ்லாப்னா அங்களுக்கும் ஆண்டிக்கும் இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணதை பார்த்துட்டு அங்களோட சன் காண்டாகி டே அடிக்க வேண்டாம், டேய் அடிக்க வர அங்களை கிக் பண்ணிட்டாரு நம்ம ஜொங்குக்கு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நான் இருக்க சொல்லி ஏன் பிபி அடிக்க வரியா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுனா ஜிமின் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா, முதல்ல இவங்க எல்லாரும் இங்கேருந்து போக சொல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா எதையுமே பேசாமல் பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணா. பாய்ஸஸ் அவ்வளோ விரும்புனா நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, எங்கள் ஹவுஸ்குள்ளே எங்கள் அங்கிட்ட அப்படி எங்கள் ஃபேமிலி மெம்பரே நீ மிரட்டுவியா அப்படிங்கிற மாதிரி சிவாவை மேரேஜ் பண்ணதுனால நம்ம ஜிமினாவை இவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட், அதனால என் ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட் நீ மிரட்டுவியானுங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் குவாரா சவர கட்டுறாங்க. கட்டிட்டு ஏதோ ஃபைட்டிங்க்கு பண்ணதுக்கு ஸ்டெப் இருக்கும்ல, ஃபைட்டிங் கில்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபைட்டுக்கு நாங்கள் ரெடி, நீ வேணால் ஃபைட் பண்ண வரியா அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பர்சன்ஸை பாட்டு போஸ் கொடுக்கவும் நம்ம ஜிமினாடா ஐயோ சரியான ஒரு லவ்லி ஃபேமிலி அப்படின்னு தான் நினச்சேன், சைக்கோ ஃபேமிலியாகவும் இருக்கும் போலிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இப்படி ஓடுறவர் அப்படியே சுகாவை தான் வண்டி இடிக்கிறாரு. இந்த மாதிரி இடித்தான் எதுக்காக இந்த மாதிரி ரன்னிங்லேயே வண்டி இடிக்கிறா, நார்மலாக அவனால் இருக்க முடியலையா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா நோட் பண்ணா ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, உன் பிரதர்ஸ்லாம் என்னடா இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அது மாதிரி இல்லை எனக்கு போக விடு, என்னோடய அங்கிள் ஆண்டிங்க வந்துருக்காங்க, ப்ளீஸ் அங்கேருந்து போக விடு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அங்கேருந்து போக ட்ரை பண்ணால் ஜிமினாவோட இப்போ ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே அங்கிள் ஆண்டி பக்கத்தில் வந்துட்டு எவன்டா அது ப்ராப்ளம் பண்ணங்க வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் அங்கிள் ஆண்டி சுகா பாட்டோன்னே கொஞ்சம் டென்ஷனில் கோவத்தில் கட்ட வேண்டாம். சுகா எதையுமே பேசலை, பேக் சைட்லேருந்து ஒரு கன்று எடுத்து ரோல் பண்ணபடி அங்களோட ஹெட்லேயே வச்சுட்டாரு. என்னடா கத்திக்கிட்டு இருக்கேன், என்னோட மேரேஜ், ஏன் மேரேஜ் ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டாக நடந்துகிட்ருக்குது, மேரேஜ் ஃபங்க்ஷன் பிளேஸில் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு டைம் அழுத்துனேன்னா போடும் அப்படியே புல்லட் இறங்கிரும், என்ன இறங்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி டக்குன்னு சுகாவோட ஆன்சர் தட்டி விட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ தானே பேபி அவங்கள பாட்டு பயந்து ஓடி வேண்டா, உன்னை பயமுட்டுற பர்சன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை பயமுறுத்துகிற பர்சன்ஸ்லாம் நம்ம சுகா கில் பண்ணிடுவாராம். இந்த மாதிரி சொல்லி கரெக்டாக கன்னை ரோல் பண்ணோம். அந்த கன்னை நம்ம ஜிமினா டக்குன்னு வாங்கிக்கிறாரு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்க சொல்லனா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக, அவங்கள பார்க்கவே பிடிக்கலங்கிற ஃபீல் வந்தா, நீ பண்ணுற இடம்லாம் பார்க்க சொல்ல எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் கோவமாட்டிட்டுனபடி நேராக பெட்ரூமுக்கு போயிட்டாரு, சுகாவோட ரூமுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி பண்ணோம். நம்ம சுகானா சரி போச்செல்லாம் நம்ம கன்னையும் தூக்கிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கிள் ஆண்டிக்கிட்ட க்ளோஸ் ஆகிண்டு நான் இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 மாஃபியா மேன் தெரியுமா, தெரியலண்ணா என்னை பற்றி என் நேமை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இன்னொரு டைம் என்றானீங்க அப்புறம் உங்கள் பாடியில் சோல் இருக்காது, நான் பாடியும் சோலையும் தனியாக பிரிச்சுருவேன் அப்படிங்கிற மாரி மிரட்டுறாரு. இந்த மாரி மிரட்டிட்டு எதுக்காகடா இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க, வாங்கடா மாட்டா ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாரி பாய்ஸஸை நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் இவ்வளோ பேரும் இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸா, இவனோட பிரதர்ஸா அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே அங்களே ஆண்டி அந்த பர்சன்ட்டு அவங்களோட சன் இவங்க நோட் பண்ணபடி அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம சுகா யாருங்கிற மாதிரி மற்ற பர்சன்ஸ்கிட்ட கேட்க சொல்ல சுகா ஒரு மாஃபியா மேனுங்கிறதும் இது சுகாவோட ஹவுஸுங்கிறதும் போடா குறைக்கி சுகா ரொம்ப ஒரு ரூட் அரகண்டான பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நார்மல் பர்சனை தான் ஜிமினா மேரேஜ் பண்ணியிருக்கான், பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினா அவங்க கூட்டிகிட்டு வரலாம் தான் திங்க் பண்ணி வந்துருப்பாங்க. ஆனால் சுகா சரியான ரகட் பஸ்ஸுங்கிறது தெரிஞ்ச அடுத்த செகண்டே இவங்க வேறு எதுவும் ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ பெட்ரூம்லடா நம்ம ஜிமினா பெட்லேயே தான் உட்காந்துருக்காரு. ஈவினிங் 7 o'clock ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு
குட்டி குட்டி ஃபங்க்ஷன்லாம் எண்ட் ஆகி ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வெளியே போகிறாங்க. நம்ம ஜிமினாடா பெட்டில் சுகாவோட கன் இருக்குல்ல, அந்த கன்னை ஹேண்ட்ஸில் வச்சபடியே ரோல் பண்ணபடி இருந்தேன். ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் இருக்கிற கன் டக்குன்னு ஃப்ளை பண்ணுது. டக்குன்னு எங்கே ஃப்ளை பண்ணிச்சு, கோஸ்ட் தான் அந்த கன்னை ஜிமினாவோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். பார்க்குற ஜிமினாவுக்கு அந்த கன் தானாக காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொசிஷனை பார்த்து ஜிமினா ஷாக் ஆனான். உனக்கு என்ன திமிர் இருந்தா அவன் பின்னாடி பைத்தியமாக சுற்றி லவ் பண்ணது நான், ஏன் அவன் மொட்டட்டி ரிஜெக்ட் பண்ணுமா, என்னையே இன்சல்ட் பண்ணுமா? அந்த ஹார்ட்டில் சுகாவுக்கு இதயமே கிடையாது, எங்கேருந்து ஃபீலிங் வரும்னு டயலாக்லாம் விட்டான். இப்போ இதயம் வந்துருச்சா? அந்த இதயத்துக்குள்ளே நீ ஃபுல்ஃபில் ஆகியிருக்கியா? நான் அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணேன் தெரியுமா? ஆனால் நீ எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் டைரெக்டாக அவன் லைஃப்பில் என்ட்ராயிட்டல. உன் மேலே அவனுக்கு அவ்வளோ லவ்வில் என் லவ்வை புரிஞ்சுக்கிட்டு சுகாவோட லவ் கிடைக்கக்கூடாது. லவ் பண்ணுற பர்சன்ட் கிடைக்காட்டா அந்த பெயின் எப்படி இருக்குங்கிறது சுகாவுக்கு நான் கொடுக்கணும்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஜிமினாவை பாட்டு ஷூட் பண்ணிவிடு. இந்த மாதிரி ஷூட் பண்ணால் நம்ம ஜிமினா ஷாக் ஆகி டக்குன்னு பெட்லேருந்தே, அதாவது பெட்டில் உட்காந்துருந்தவர் பெட்டுக்கு அடியில் விழுந்துருவார். விழுந்த பொசிஷன்லேயும் ஒரு 3 டைம்ஸ் ஷூட் அவுட் ஆகுற அந்த ஷூட்டிங் சவுண்டு கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக பெட்ரூம்குள்ளே வந்தால் கன்னு ஃப்ளோரில் கிடக்குது. ஜிமினாவும் ஃப்ளோரில் தான் இருக்காரு. ஷூட் பண்ண மூமெண்ட்டு தான் ஜிமினா டக்குன்னு மூவன் ஆகி பெட்லேருந்து கீழே விழுந்துட்டாரு. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா சுகாவோட கன்னு இருக்கிறதும் ஜிமினா அதுக்கு பக்கத்தில் இருக்க மூமெண்ட்டையும் பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நம்ம ஜிமினாவை பார்த்து பேசணும். நான் எதுவுமே பண்ணலை, நீ எதுவுமே பண்ணாமலையா கன் ஷூட் சவுண்டு கேட்டுச்சுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா பாய்ஸஸை கிராஸ் பண்ணப்படி, பாய்ஸஸை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணப்படி சுகா கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராக்குறாரு. ஏன்னா கன் சவுண்டு கேட்டிருக்கும்ல, அந்த மூமெண்ட்டில் சுகாவோட கன் ஜிமினாட்ட தானே வந்துருக்கும். ஆனால் என்னமோ எடோனுங்கிற பதட்டத்திலே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணப்படி, உனக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சா என்ன, நீ என்ன பண்ண, நீ எதுக்கு தேவையில்லாம ஷூட் பண்ண, எங்கேயாவது அடிபட்டுருச்சா, ஏதாவது தப்பாக திங்க் பண்ணியா என்ன, ஃபோர்ஸ் பண்ணி உன்னை நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ தப்பாக டிசைட் பண்ணிட்டே என்ன, எங்கேயாவது ஷூட் பண்ணிவிட்டு எங்கேயாவது அடிபட்டுருக்கோங்கிற மாதிரி செம்ம பதட்டத்திலேயே நம்ம ஜிமினோட ஃபேஸ் எல்லாம் கப்பனப்படி ஹிப் கிட்டலாம் செக் பண்ணி பார்க்குறாரு. ஒரு வேளை ஜிமினாவே ஷூட் பண்ணிட்டானோங்கிற மாதிரி பயட்டலாம். சுகா இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக்கிங்லேயே நம்ம சுகாவை நோட் பண்ணால் அந்த கோஸ்ட்டுனா இந்த மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஜிமினா நீ வேண்டானுங்கிறாரு, சுகா நீ தாண்டா என் உலகணுங்கிறாரு. இந்த 2 காம்பினேஷனையும் பார்த்து கோஸ்ட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஜிமினா டெட்டானா அந்த இதை தாங்கிக்க முடியாமல் நீ துடிக்கணும், அதை பார்க்கணும் தான் கோஸ்ட்டு திங்க் பண்ணியிருக்கேன். சும்மா 2-3 புல்லட் சவுண்டுக்கே ஜிமினாவோட ஃபேஸை கப்பனப்படி கதறி அழுத பொசிஷனில் நீ எதுவும் தப்பான முடிவு எடுக்கலல்ல, டிசிஷன் எடுக்கலங்கிற மாதிரி கதறினபடியே உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் தான் பாடும்போது நீ கதறி ஹக் பண்ணி அழுத மூமெண்ட்டெல்லாம் காணும், அதெல்லாம் கன் எடுத்துட்டு இங்கே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சுகாவை ரூமை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வெளியே அனுப்புனா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் நம்ம ஜிமினாடா ஏன்டா எதுக்குடா ஏன் ரூமில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி கேட்டால் பாய்ஸஸ் சுகாவை தவிர மற்ற எல்லா பாய்ஸஸுமே நம்ம ஜிமினா சுகாவோட பெட்ரூமில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் என்னங்கிற மாதிரி கேட்டோம். எங்கே பாருடா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் நைட், அதனால எங்கள் சுகாவுக்கு பிடிச்ச மாதிரி நீ பயங்கரமாக பிரிட்டியாக இருக்கணும். எனக்கு மேரேஜே பிடிக்கலனுங்கிறேன், நீ லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறத வச்சு பேசுறியானுங்கிற மாரி ஜிமினா கோவமாக நம்ம பாய்ஸஸை நோட் பண்ணோம். அதெல்லாம் நம்ம பாய்ஸுக்கு ஒரு திங்கே ஆகலைன்னு மூமெண்ட்டில் பாய்ஸஸ் எல்லாருமே சேர்ந்து ஜிமினாவை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ், நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு. போடுமாடா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுனோம். ஜிமினாவை பிடிச்சி சேரில் உட்கார வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும்ல, அதில் நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, மேக்கப் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்குது. அட பாவீங்களா, மேரேஜ் அப்போ என்னடா என்ன பாடாப்படுத்துனீங்க இப்போ மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணால் ஆரம்பிச்சின்னு ஜேகப்பு வைனம்
இவங்க 4 மெம்பர்ஸுமே ஜிமினா பக்கத்தில் இருந்துட்டு ஜிமினாவோட ஹேரை ரப் பண்ணி துடைக்கிறது என்ன, ஹேரை இழுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறது என்ன, நெக்கில் செயின் மாட்டுறது என்ன, ப்ரேஸ்லெட் மாட்டுறது என்ன, பாட்டு இது கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கா, இதை வச்சா கரெக்டாக இருக்குமா, இந்த லுக்கு பிரிட்டியாக இருக்குமானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா வச்சு பாடுபடுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினாவை இந்த மாதிரி பண்ணுறத பார்த்து ஐயோ இவனை பண்ணுற பாட்டுக்கு நான் சீக்கிரம் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்டா என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் வாயா மாட்டேன் நாங்கள் தான் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, அதிகமாக பேசாத, லிஃப்ட்டுக்கு போகிறோம் மவுட்டுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒயின் திட்டுறாங்க. லிஃப்ட்டுக்கு மவுண்ட்டுக்குள்ளே போயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கெலாம் வேறு எனக்கு போட்டு விடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கோமா கட்டுனா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஜீக்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி லிஃப்ட்டுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ நம்மளை இன்றைக்கி நைட்டே ஃபுல்லாக என் பண்ணிடுவாங்க போலக்கே. இவங்க தொல்லை இந்த மாதிரி இருக்குன்னா இவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் இந்த சுகா வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஆர்வமே அதிகமாக இருக்குது. இந்த சுகா என்ன பண்ண போகிறானோங்கிற மாதிரி பயத்துலேயே இருந்தான். பெட்டில் ஃப்ளவர்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம டேக்குக்கு ஹார்ட்டை வரைஞ்சி அம்பெல்லாம் விட்டபடி ஃபுல்லாக ரோல்ஸு பெட்டல்ஸ் இருக்குல்ல, ரோல்ஸ் இதழ்கள் எல்லாத்தையுமே இப்படி பிச்சு விட்டு தூவி விட்டு டிசைனாக ஒட்டி வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டு இருந்தான். நம்ம ஜேக்கேண்ணா ஐயோ இந்த பெட்டை பார்க்க சொல்லியே பேபி நம்ம கேட்ட பெட்டு மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க ஏண்டா இன்றைக்கி தான் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்க ஏன் இன்றைக்கி மேரேஜ் ஆனதா இந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண பெட்டில் ஸ்லீப் பண்ணணுமா? சொல்லு பேபி, பாடி ஃப்ளவரை நம்ம எடுத்து நம்ம ரூமுக்கு போகிறோம், நம்ம 2 பேரும் ப்ளே பண்ணி விளையாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டின பொசிஷன்லேயே ஒழுங்கு மாதிரியாடியா கட்டளை ரெடி பண்ணு, இந்த பெட்டை ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா பேபி என்ன ஃப்ளவரோட ஸ்மெல்ல அப்படி ஒன்று பார்க்க சொல்ல அந்த 3 தொட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு வார கடுப்பில் என் ஹேண்ட்ஸில் ஏதாவது திங்ஸு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, உன் ஹெட்லேயே அடித்து ஹெட்டை பிளண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை உடச்சிருவாராம். அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜேகே ஷாக்காக்கி நான் எவ்வளோ ரொமான்டிக்காக பேசுகிறேன் டே, இப்படி ஸ்டார்ட் பண்ணி எங்கே கொண்டு என் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், பிச்சிடுவேன், உனக்கு மரியாதையாக ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி பெட்டை இவங்க 2 ரெடி பண்ணால் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு பாய்ஸஸ் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணப்படி இருந்தா ஜிமினாடா ஐயோ இதெல்லாம் கேட்கக்கூடாதோ ஆனால் எல்லாத்தையும் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி இருந்தான். பேபி என்ன பேபி பெட்டையே பாட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க, பக்கத்தில் பாரு கொஞ்சம் உங்கள் கை எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்கேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் பட்டன்லாம் கலட்டி விட்டபடி அதில் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும்ல அதை அப்படி ஜொஸ்ஸுக்கிட்ட 6 பேக்ஸ்லாம் அங்கங்கே லைட்டாக வச்சுருக்காரு. என்னபடி வச்சு போச்சுட்டுனா பாட்டியா உன்னோட ஜொங்குக்கு செம்ம ஹாட்டாக இருக்கம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி இந்த மாதிரி ஒரு லுக்கில் நிற்பாரா இந்த மாதிரி நம்மகிட்டே ஓவர் ஜெலஸ் ஆகி உனக்கு என்ன திமிருடா அந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுவேன்னுக்கிட்டுக்காக்க இந்த மாதிரி வரையா ஷேர் படம் விட்டு போட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கே அடிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்தேன், நான் ஹாட்டாக இருக்கிறேன் உன்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிமினாவோட ரூமுக்கு வெளியே பிடிச்சி தள்ளிடுவார். பேபி பிச்சிருவேன், ஒழுங்கா ரூமுக்கு போகிற, நீ எப்போ வருவேன், வர சொல்ல வருவேன்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பிடிச்சி வெளியே தள்ளிவிட்டு ஆரம்பம் ஜெயகப்பான்ற ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. அவங்க எல்லாரும் போயிட்டாங்களாடா, நீங்களும் போங்களேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஜின்னு ஒய்யன்னு டேயை நோட் பண்ணால் அப்படி அவ்வளோ ஈஸியாக போவோம், இதோ பாட்டுக்கோ இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீ இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணுங்கிற மாதிரி ஃபுல்லாக பாடி ரிலீஃப் ஆகுற மாதிரி ஒரு ரெட் ஷர்ட்டு செம்ம ரெட் கலர் தான், செம்ம டார்க் கலர் தான், பட் என்ன ஃபுல்லாக பாடி ரிலீஃப் ஆகும். இந்த ஷர்ட்டை பார்த்துட்டு என்னால் முடியாது, நான் முடியாதுன்னுங்கிற பட்டு நாங்கள் ஷாப்பிங் மாலை தேடி எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை இப்போ நீ வேர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என்ன நினச்சிட்ருக்கோம், எங்கள் ஃபேமிலி மெம்பர்னு தான் நினச்சிட்ருக்கோம், சட்டம் கட்டாமல் ஒழுங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், நாங்கள் ரூமில் இருக்க லைட்டெல்லாம் அணைச்சிட்டு கேண்டில்ஸ் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஷோ அந்த கோஷ்டை கூட பாட்டு பயந்து எனக்கு அந்தளவுக்கு பயம் வரலடா, உங்கள் அத்தனை பேரை பார்க்க சொல்ல தான்டா எனக்கு நிறைய பயம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னால் முடியாதுங்கிற மாதிரி சொன்னால் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, இல்லை நாங்கள் 3% சேர்ந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய்
நார்மலாக வேர் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்களா ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டை வேர் பண்ணபடி ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வருவாரா. நம்ம ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன மாடிட ஷர்ட்டை செலக்ஷன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஒயின்னுட்டே நோட் பண்ணால் செம்மையாக இருக்கடா. இந்த லுக்கில் எங்கள் ஹயாங் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுவார். அவர் பாட்டுக்கு ஒரு நாளைக்கெல்லாம் நீ பெட்டை விட்டு எழுந்திருக்க முடியாது, ஓகே குட் லக் அப்படிங்கிற மாதிரி குட் லக்லாம் வர சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நேராக பெட்ரூம் விட்டு வெளியே போனால் அந்த பெட்ரூம் முழுக்க ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. போடா குறைக்கி நம்ம டேக்குக்கு ரெடி பண்ணாங்களா, பெட்டு முழுக்க ரெடி பண்ண அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் செம்மையாக இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாடா அட பாவீங்களா, இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே கொண்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி அப்படியே பெட்டில் வந்து உட்கார்றாரு. இந்த மாதிரி பெட்டில் வந்து உட்காண்டா அதே ரூம்குள்ளே அந்த கோஸ்ட்டுமே இருக்குது. ஜிமினா இந்த மாதிரி ஜிமினா சுகா அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிற மூமெண்ட்டில் ரூமே செம்ம டெக்ரேட்டான மூமெண்ட்டில் இருக்குது பாட்டு. கோஸ்ட்டு செம்ம காண்டாகி ஜிமினாவை தான் அட்டாக் பண்ண வருமா. பட் பெட்ரூம் டோரை நம்ம சுகா ஓப்பன் பண்ணுறாரு.